வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தயிரோட சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம உண்ணும் உணவுகள் அனைத்துமே உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. அனைத்து உணவுகளும் உடலுக்கு தேவையான சத்துக்களும் உள்ளடக்கியிருக்கு. குறிப்பாக பால் பொருட்கள் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாதது. அதில் பெரும்பாலானோர் அன்றாடம் சாப்பிடும் ஒரு உணவுப் பொருள் தான் தயிர். தினமும் ஒருவர் தங்களோட மதிய உணவில் தயிரை சேர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு பெரும்பாலான நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அந்த தயிரை ஒரு சில உணவுப் பொருட்களோட சேர்த்து சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியம்தான் சேதமடையும். ஆயுர்வேதத்தில் கூட தயிரோட சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுலாம் ஒரு சில உணவுகள் இருக்குது. ஒருவேளை அப்படி சாப்பிட்டா அதனால் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இப்போது தயிரோட எந்த உணவுகளை எல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டா எம்மாதிரியான பிரச்சனை வரும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது ஒன்று என்னென்னா வெங்காயம். உங்களுக்கு தயிர், வெங்காயம் அப்படி இல்லைன்னா ரைத்தா மிகவும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உங்கள் உணவு பழக்கத்தை முதல்ல மாற்றிக்கொள்வது மிகவும் நல்லது. ஏன்னா தயிர் என்பது இயற்கையிலே நமது உடலுக்கு குளிர்ச்சித்தன்மையை அளிக்க வல்லது. வெங்காயம் நமது உடலுக்கு வெப்பத்தை அளிக்க வல்லது. தயிர், வெங்காயம் போன்ற தயிரும் வெங்காயம் கலந்த கலவையை நம்ம அதிகமாக விரும்பி சாப்பிடும் பட்சத்தில் அது தோல் அலர்ஜியை ஏற்படுத்த வல்ல உடல் அரிப்பு, எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற குறைபாடுகளில் நமது உடலில் ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக சீஸ். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று தான் சீஸ். இந்த சீஸை எப்போதும் தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டோம்னா உடல் ஆரோக்கியம் மோசமாக பாதிக்கப்படும் மற்றும் உடல்நல குறைவால் அவதிப்பட நேரிடும். அடுத்ததாக மாம்பழம். ஒரு கப்பு தயிரோட அரிந்த மாம்பழங்களை அதில் கலந்து சாப்பிட்டா தேவாமிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்தவித மாற்று கருத்தும் இருக்கிறதில்ல. வெங்காயத்தை போன்றே மாம்பழமும் நமது உடலில் வெப்பத்தை அதிகரிக்க வல்லது. தயிரோட மாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா தோல் சம்பந்தமான நோய்கள், உடலோட செயல்பாடுகள் தடைபடுதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். அடுத்ததாக மீன். தயிர் அப்படிங்கிறது புரோட்டீன் அதிகமுள்ள உணவுப் பொருள். இது மாடுகள் இருந்து பெறப்படுறதுனால இது விலங்கு புரத வகையை சேர்ந்ததாகும். அதே போல் மீனில் அதிக அளவில் புரதம் இருக்குது. இதுவும் விலங்கு வகை புரதம். எப்போதும் ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையோ சேர்ந்து சாப்பிடக்கூடாது. இது நமது உடலில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திடும். தயிரோட மீன் சேர்த்து சாப்பிட்டா அஜீரண கோளாறு ஏற்படுவதோட வயிறு தொடர்பான உபாதைகளும் ஏற்படக்கூடும். அடுத்ததாக உளுத்தம்பருப்பு. தயிரோட உளுத்தம்பருப்பினால் செய்த உணவுகளை சேர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா அது செரிமானத்தில் பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உப்பிசம், வாய்வு கோளாறு, வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு கொண்டு சென்றோம். அடுத்ததாக எண்ணெய் நிறைந்த உணவுகள். நெய் தடவப்பட்ட புரோட்டா, சால்னா அப்படின்னா யாருக்கு தான் இங்கே பிடிக்காது. அந்தளவுக்கு அதோட சுவை நம்ம எல்லாரையுமே கட்டிப்பட்டு வச்சுருக்கு. எண்ணெய் மிக்க உணவுகளோட புரதம் நிறைந்த தயிர் சேர்த்து சாப்பிடும்போது அது செரிமானத்தை தாமதப்படுத்துவது மட்டுமல்லாமல் நம்ம விரைவில் சோர்வடைய செய்யுது. இதன் காரணமாக எண்ணெய் நிறைந்த உணவுகளை சாப்பிட்ட பிறகு லஸ்ஸி போன்ற பானங்களை குடிக்கும் போதும் வெகு விரைவில் உறக்கம் நம்மை தழுவிக்கொள்வதற்கான காரணமும் இதுதான். அடுத்ததாக சிக்கன் சமைக்கும் போது அதோட சிலர் தயிரை சேர்த்து சமைப்பாங்க. ஆனால் இப்படி சிக்கனோட தயிரை சேர்த்தோம்னா அது செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டில் பிரச்சனையை உண்டாக்கும். அதே போல் பேரிச்சப்பழம் மற்றும் தயிரையும் ஒன்றா சாப்பிடக்கூடாது. அடுத்ததாக வாழைப்பழம் மிகவும் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பழம். இந்த பழத்தை பாலோடு சேர்த்து சாப்பிட்டாலே தவிர தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. வாழைப்பழம் மற்றும் தயிர் ஆகிய ரெண்டுமே நல்ல காம்பினேஷன் கிடையாது. அதனால் வாழைப்பழம் சாப்பிட்டா குறைஞ்சது 2 மணி நேரம் கழித்து தான் தயிரை சாப்பிடணும். அடுத்ததாக பால். தயிர் நல்லா புளிச்சிட்டுனா அந்த புளிப்பை கட்டுப்படுத்த பலர் அதோட பாலை சேர்த்துக்கொள்வாங்க. ஆனால் அது முற்றிலும் தவறு. தயிர் பாலில் இருந்து தான் தயாரிக்கப்படுது. இந்த தயிரோட பாலை சேர்க்கும்போது இந்த செயல்பாட்டில் அதன் விளைவு மற்றும் இயல்பு மாறுது. அதனால் தயிர் மற்றும் பாலை சேர்த்து சாப்பிடக்கூடாது.
இது உங்களோட செரிமானத்தை மோசமாக பாதித்து அசிடிட்டி பிரச்சனைக்கு வழிவகுக்கும். முடிந்த அளவு இந்த உணவுகளை எல்லாம் தயிரோடு சேர்த்து சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு விஷமாகி பிரச்சனையை உண்டாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.